மகாநதி சீரியல் அடுத்த புறமல பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி தேடி திரும்ப திரும்ப வரதை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷனான காவேரி, நான் இங்கே இருக்கிறனால தானே என்னை தேடி இங்கே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் ஏன் புரிய மாட்டேங்குது, என் வாழ்க்கையை விட்டு தயவு செய்து போயிடுங்க, உங்கள் வாழ்க்கையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆகி, நான் என்னுடைய வாழ்க்கையை நீ தான், அது ஏன் காவேரி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு ரொம்பவே எமோஷனலாக பேசுகிறாங்க. காவேரி ரொம்பவே கோவப்பட்டு, நான் இங்கே இருந்தேன்னா நீங்கள் என்னை தேடி வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க, நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் அந்த ஊரை விட்டே போயிடுவேன்னு சொல்லிட்டு காவேரி பேசுகிறாங்க. இதை கேட்டு விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆகி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. நம்ம தூரத்தில் இருந்தாலும் காவேரியை பார்த்துக்கிட்டாது இருக்கலாம், அவள் கோச்சிட்டு எங்காவது போயிட்டானா அதை நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அதனால விஜய் ஒரு முடிவு எடுக்கிறாங்க காவேரி கிட்ட, நான் வந்து பார்க்குறதானே உனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இதுக்கப்புறம் நீயே என்னை தேடி வர வரைக்கும் நான் உன்னை தேடி வரமாட்டேன் காவேரி, நீயே எப்போ என்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்போ பேசுன்னு சொல்லிட்டு விஜயும் அவங்களுடைய கோபத்தை காட்டிட்டு போயிடறாங்க. விஜய் காவேரி இது மாதிரி பேசுன்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கடத்தில் காவேரி கன்சீவாக இருக்கிற விஷயம் வீட்டு எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. பாட்டி கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்து அவங்க அம்மாவும் இதுக்கப்புறமா எதுக்காக நீ இங்கே இருக்கணும், நீ விஜய் கூட போய் வாழுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த சூழ்நிலையும் விஜய் தேடி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு விஜய் விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் விஜயோட தாத்தா பாட்டிக்கும் காவேரி கன்சீவான விஷயம் தெரிய வருது. அவங்களும் பாட்டியும் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் விஜய், இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் காவேரி கிட்ட அப்படி வரக்கூடாதுன்னு சொன்னேன், அதனால தான் அவன் வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க உண்மையை சொல்லிடுறாங்க. இதை கேட்டு விஜய் ரொம்பவே துடிச்சு போகிறாங்க. தாத்தாவும் பாட்டியை பயங்கரமாக திட்டிடுறாங்க. அடுத்து தாத்தாவும் பாட்டியுமே வந்து காவேரி கிட்ட எவ்வளோ பேசி புரிய வைக்கிறாங்க. ஆனால் காவேரியும் ரொம்பவே பிடிவாதமாக நான் விஜயோட வாழ்க்கையில இல்லை, நான் தனியாகவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு பாட்டி குற்ற உணர்ச்சியில் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க.